ஹலோ பட்டூஸ், இன்னைக்கு நம்ம மாரி செல்வராஜோட வாழை அந்த படத்தோட கதையை தான் கேட்க போகிறோம். இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். மாரி செல்வராஜ் அவர்களோட சின்ன வயசில் நடந்த வலி நிறைந்த வாழ்க்கை கதை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உலகத்தில் ஜெயிச்ச எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனால் கஷ்டப்பட்ட எல்லாருமே ஜெயிச்சதில்லை. நீங்கள் உங்களோட வலிகள் வெளியே சொல்லணுன்னாலும் நீங்கள் ஜெயிச்சா மட்டும்தான் இந்த உலகம் காது கொடுத்து கேட்கும். அதுக்காகவே நம்ம ஜெயிச்சாகணும். எப்படியாவது ஒரு நாள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் இருக்க வலிகளோட உங்களோடு நான். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா நண்பா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே நம்மளுக்கு சிவனேசங்கிற பையனை காட்டுறாங்க. அங்கே இங்கேயும் நின்று பார்த்தீங்கன்னா அம்மான்னு மழை மேடு எல்லாமே நின்று கத்தி தேடிக்கிட்டு இருக்காரு. அப்படியே நம்மளுக்கு வாழைன்னு டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பித்தா நம்மளுக்கு சிவனேசனோட வீட்டில் காட்டுறாங்க. அவருக்கு அப்பா இல்லை, அம்மாவும் அக்காவும் மட்டும்தான். அவங்க அக்கா சிவனேசனை எழுப்புன்னு சொல்லி அம்மா சொன்னோடனே எழுப்புனா அவர் ரொம்ப டயர்டாக தூங்குற மாதிரி நடிச்சா, டேய் நடிக்காதரா, இன்னைக்கு காய் வெட்டு கிடையாது, உண்மையாக சொல்கிற அப்படின்னு டக்குன்னு எந்திரிச்சா, ஆமாண்டா நம்ம சுந்தர சாத்தா செத்து போயிட்டாரு, அதனால் இன்றைக்கி காய் வெட்டுக்கு யாரும் போகலன்னு சொன்னோன்னே இதை முதைய சொல்ல மாட்டியா அப்படின்னு வேகமாக சந்தோஷமாக துள்ளி குதிச்சுட்டு அங்கே போய் டெத்து வீட்டில் செமையான டான்ஸை போட்டுட்ருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல் பசங்களும் அவரோட ஃப்ரெண்ட்ஸை ஆடிக்கிட்டு இருந்தா, அங்கே அவரோட ஃப்ரெண்டு சேகரோட சேர்ந்து இவர் ஒரு குத்தாட்டத்தை போடுறாரு. இங்கே நம்மளுக்கு வீட்டில் காமிச்சா அவங்களோட அம்மா அவங்க அப்பா ஃபோட்டோ முன்னாடி அப்படியே அழுதுகிட்டு இருந்தா நம்ம சிவனேசன் அக்கா சொல்கிறாங்க, ஏம்மா ஊரில் யார் செத்தாலும் உனக்கு வேறு வேலை இல்லை, அப்பா ஃபோட்டோ முன்னாடி நின்று அழுக ஆரம்பிச்சிருவியே, அங்கே நீர்மாலை எடுக்க போயிட்டாங்களாம், போ அங்கே போயாவது அழு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. இங்கே நம்மளுக்கு சிவனேசனுக்கு இருக்க க்ளோஸ் ஃப்ரெண்டுனா சேகருங்கிறவ தான் நம்ம சிவனேசன் ரஜினி ரசிகன், அவரோட ஃப்ரெண்டு கமல் ரசிகன். ஏண்டா சனிஞர் வந்தாலே நம்மளை எப்படி காய் சமக்க விட்டுருவாங்கடா அப்படின்னு சொல்லி சிவனேசன் ஆடுதா. ஏய் நல்லதுன்னு நினச்சிக்க, சனி ஞாயிறு மட்டும் நம்மளுக்கு லீவ் இல்லை, பள்ளிக்கூடத்தை முழுசாண்டி பட்டிட்டு காய் சமக்கவே நம்மளை அனுப்பிடுவாங்க. இங்கே சிவனேசனும் அவங்க ஊரில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு வியாபாரிகிட்ட தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாழைத்தார் சுமக்கிறதுக்காக போவாங்க. அதுக்காக உள்ளூர்லேயே பார்த்தீங்கன்னா இவங்க சொந்தக்காரங்களே ஒரு ஆள் புரோக்கராக இருப்பார். அவர்கிட்ட எப்பா அட்வான்ஸ் காசு கொஞ்சம் கொடுப்பா, வீட்டில் கொஞ்சம் செலவு இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கினா, ஏம்மா ஏற்கனவே வட்டி ஏறி போயிடுச்சு, உனக்குலாம் அட்வான்ஸ் கொடுக்குறதே தப்பு, அப்போ புருஷன் மழையே போய் சேர வேண்டியதே என் பார்த்துக்க. நம்மளுக்கு இவங்க கூட்டத்திலே கனின்னு சொல்லி இருப்பார். அவர் டக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன எத்தனை வருஷமாக அக்கா காய் சுமக்குது, ஏன்னா இப்படி வார்த்தையெல்லாம் பேசிகிட்டு இருக்க, கொடுனே. எப்பா நான் பேசினா தப்பு இல்லைப்பா, இதே வியாபாரி வந்து நின்று பேசினா எங்கே போய் மூஞ்சியை வச்சுக்கோ, அதுக்கு அதாப்பா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அங்கே வர்ற நம்ம சிவனேசன் அவங்க அம்மா நிப்பாட்டிட்டு, எப்பா சனி ஞாயிறு ஆனிச்சுன்னா இவனு தானப்பா 2 நாள் காய் சமக்க வரான், இவனுக்கு சேர்த்து அட்வான்ஸ் கொடுப்பானா, அம்மா 2 நாள் தானம்மா வரானா, எப்பா 2 நாள் வராங்களாப்பா, அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சிவனேசன் பேரை சொல்லி வாங்கினா அவர் கோவமாக வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாரு. அவங்க அம்மா கதவை தரடாங்க, திறக்க முடியாது போடி அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அவங்க அம்மாவே சத்தம் போடுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக டெய்லிக்கும் காலையில் ஒரு லாரி வந்து ஆரன் அடிச்சிச்சுன்னா டக்குன்னு அவங்க சாப்பாடை கட்டிட்டு வந்து வாழைத்தாரா இருக்கிறதுக்காக அந்த லாரியில் ஏறிடுவாங்க. சனி ஞாயிறு ஆனிச்சுன்னா நம்ம சிவனேசன் சேகர் எல்லாருமே அந்த வண்டியில் ஏறினா ஒரு வாழைத்தாரோட வெயிட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 to 10 கிலோட்ட இருக்கும். இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாக இருந்தாலும் 2 வாழைத்தாரை தூக்கி தலையில் சுமந்துட்டு தான் இங்கேருந்து அங்கே போகிறாங்க. உண்மையிலேயே அவங்க நடந்து போகிறத பார்த்தா நம்மளுக்கு வலிக்குது, அவ்வளவு வெயிட்டை தூக்கிட்டு தான் அவங்க நடந்து போகிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா மறுநாள் இங்கே ஸ்கூலில் காட்டுறாங்க. நம்மளுக்கு சிவனேசன் பார்த்தீங்கன்னா நோட்டில் படம் வரைகிறாரு. பூவும் கொடியும் வரைஞ்சா என்னடா படம் வரைஞ்சிட்ருக்க அப்படின்னு கேட்டால், டேய் இது பூ இது கொடி, பூங்கொடி டீச்சர்டா அப்படின்னு சொன்னால், இது தேசிய கொடி இல்லைனா நான் நடுவில் சக்கரம் போட்டால் தான் தேசிய கொடி, நான் தான் சக்கரம் போடல, அப்போ இது வெறும் கொடி தான், பூங்கொடி தான், நீ எனக்கு ஏதாவது யோசிச்சு பூங்கொடிங்கிற பேரில் பாட்டு வருதான்னு சொல்லு அப்படின்னு சிவனேசன் கேட்டால், நம்மளுக்கு சேகர் யோசிச்சுட்டு, டேய் மஞ்சள் பூசும் வஞ்சி பூங்கொடி அப்படின்றாரு. வாவ் சூப்பர் பாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சிவனேசனை கண்ணை மூடி மெய் மறந்து அந்த பாட்டை சத்தமாக பாடினா வாத்தியார் வந்து 2 பேரையும் 2 போடு போட்டு, எந்திரிக்கடா வெளியே போய் நீல்டவுன் போடுங்கடா, படிக்க சொன்னால் பாட்டா பாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நீல்டவுன் போட சொல்லிடுறாங்க. நீல்டவுன் போட்டுட்டு இருந்தா நம்மளுக்கு பூங்கொடி டீச்சரோட இன்ட்ரொடக்ஷனு. அவங்க நடந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம சிவனேசன் அப்படியே வெக்கப்பட்டு குனிகிறாரு. 90s கிட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கூல் படிக்கும்போது ஏதோ ஒரு டீச்சர் மேலே சின்னதாக ஒரு க்ரஷ் இருந்திருக்கும். ஆனால் இப்போ உள்ள மாதிரி இதை எங்களுக்கு விவரித்து கூட சொல்ல தெரியாமல் ஒரு அளவு கடந்த பாசம், அந்த டீச்சர் வரலைன்னா எங்களுக்கு அவ்வளோ சோகமாயிடும் அப்படிங்கிறது தானே தவிர யாரும் தப்பாக நினைக்கிற அளவுக்கு கிடையாது. அது அவ்வளோ அழகாக இந்த படத்துலையும் காமிச்சிருப்பாங்க.
அந்த பூங்கொடி டீச்சர் வந்த உடனேவே கேட்குறாங்க, என்னடா வெளியே நீல் டவுன் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சிவனேசன் சொல்கிறாரு, டீச்சர் நீங்கள் அழகாக இருக்கீங்க டீச்சர் அப்படின்னா. ஏண்டா நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஹீரோயின் சுகன்யா மாதிரிலாம் இல்லை டீச்சர், அதையும் விட நீங்கள் தான் டீச்சர் அழகாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வேறு வேலையே இல்லைனா வெளியே என்னடா சத்தம் அப்படின்னு வாத்தியார் கேட்டால், சரி சரி நான் போகிறேன் என்னையை மாட்டி விட்றாதீங்க அப்படின்னு பூங்கொடி டீச்சர் கிளம்பிடுறாங்க. அவங்க அங்கேருந்து கிளம்பி போகும்போது அவங்களோட கர்ச்சீப் தெரியாமல் கீழே விழுந்துரும். அதை நம்ம சிவனேசன் எடுத்து ஒழிச்சு வச்சுக்குவார். நம்மளுக்கு கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு அப்படியே அந்த கர்ச்சீப்பை மோந்து பார்த்தா சேகர் டக்குன்னு, டேய் என்னடா பண்ணுற அப்படின்னு பிடுங்கினா, ஏன்டா பிடுங்கின, அழகாக மோந்து பார்க்கும்போது ஒரு சூப்பரான பாட்டு ஒன்று வந்துச்சுடா, நீ தாண்டா கெடுத்துட்டேன்னா, டேய் மறுபடியும் மோந்து பாருடா அந்த பாட்டு என்னன்னு சொல்லி எனக்கும் சொல்கிறான்னு அழகாக சின்ன பழத்தனமாகவே கேட்குறாங்க. மறுபடியும் அவர் அப்படியே மோந்து பார்த்தா, பூங்கொடிதான் பூத்ததம்மா அப்படின்னு மறுபடியும் மெய் மறந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே நம்மளுக்கு டீச்சர் வந்துட்டு பேப்பர் கொடுக்குறாங்க. எப்பயும் போல் நம்ம ஸ்டேகரு ஃபெயிலாக போயிட்டு அடி வாங்கினா நம்ம சிவனேசன் தான் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ்லேயே ஃபஸ்ட் மார்க் வாங்குற பையன். என்னடா கழுத்து ஒரு பக்கம் சாஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டால், இல்லை டீச்சர் காய் சமக்க போனேன்னா. ஏன்டா இப்படி படிக்கிற வயசில் கஷ்டப்பட்டு காய் சமந்துட்டுருக்கீங்க, உங்கள் ஊர்க்காரங்கிட்ட எவ்வளவோ சொல்லிட்டோம் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, கேட்டால் காய் கணக்கை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் படிக்கவே வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, உண்மையிலே கஷ்டமாக இருக்குடா போடா அப்படின்றாங்க. இங்கே நம்மளுக்கு கனியும் ஊர்க்காரவங்களும் மொத்தமாக உட்காந்து அந்த புரோக்கர்கிட்ட பஞ்சாயத்து பேசுகிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு தாருக்கு 1 ரூபா தான் கொடுக்குறாங்க. அதை நம்மளுக்கு அதிகப்படுத்தி ஒரு தாருக்கு 2 ரூபா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கனி கேட்குறாரு. நம்ம புரோக்கர் உடனே சத்தம் போடுறாரு, ஏப்பா 50 காசு தான் இருந்துச்சு, அதை 1 ரூபான்னு சொல்லி ஏற்றுறதுக்கு 5 வருஷம் ஆனிச்சியா, அப்படிலாம் பொசுக்களை தூக்கி கொடுத்துட மாட்டாங்கன்னா. நம்மளுக்கு ஊர்க்காரர் கேட்குறாரு, ஏய் எம்புடு தூரத்துலேருந்து சுமந்துட்டு வரோம், ஏன் ஒரு 1 ரூபா தானே சேர்த்து கேட்குறோம், கொடுக்க மாட்டாங்களாண்ணா, ஏனே பேச மாட்டீங்க, கை நீட்டி எல்லாரும் அட்வான்ஸ் வாங்கியிருக்கீங்களா, அந்த அட்வான்ஸ் காசை திருப்பி வை அப்படின்னு சொன்னால் எங்கனே போய் பிச்சை எடுப்பீங்க அப்படின்னு நம்மளுக்கு புரோக்கர் கேட்டால் நம்ம கண்ணி டென்ஷன் ஆகிட்டு கத்துறாரு, எங்கனே பேச கற்றுக்கிட்ட, நம்மளோட உரிமையை நம்ம கேட்டால் அதுக்கு பேர் பிச்சையா, நாங்கள் எல்லாரும் ஒன்றா காயே சமக்க வரமாட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கே ஊருக்கார சொல்கிறாரு, ஏய் அவன் டக்குன்னு வெளியூர்லேருந்து ஆளாக இருக்கிறவான்ப்பானா, நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை, நம்மளும் இன்னொரு வியாபாரி தேட போவோம், இதுலலாம் ஒன்றும் தப்பு கிடையாதுனேனா. நம்ம புரோக்கர் கேட்குறாரு, என்னதாங்க நீ சொல்ல வரேன்னா, நாளைக்கு லாரி வந்து நாங்கள் ஏறணும்னா 1 ரூபா கூட கொடுத்தா நாங்கள் ஏறுவோம், இல்லையா ஊருக்காரவங்க யாரும் ஏற மாட்டோம், அவ்வளவுதானே, இதுதானே எங்கள் முடிவு. அதுக்கு மீறி அவர் ஒத்துக்கவே இல்லைடா, ஸ்ட்ரைக்கு தான் வேற என்ன அப்படின்னு சொன்னால் அங்கே எல்லாரும் கை தட்டி ஏன்னு கொண்டாடுறாங்க. நம்ம புரோக்கரு டென்ஷனாக அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அவங்க வீட்டில் லைட் இல்லாதனால விளக்க பொருத்தி வச்சு தான் நம்மளுக்கு சிவனேசன் படிச்சுக்கிட்டு இருந்தா. அவங்க வந்து உட்காந்து சிவனேசனுக்கு நம்ம அக்காவும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க கரெக்டாக நோட்டை திறக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஏய் என்னடே பொம்பளை பிள்ளை கர்ச்சிப்பு வச்சுருக்க அப்படின்னு கேட்டால், ஏய் இது யார் ஒன்று எடுக்க சொன்னால், இது எங்கள் டீச்சர் கர்ச்சிப்பு, அது எதுக்குள்ள நீ வச்சுருக்கேன்னா, நான் மார்க் வந்தேன்ல அதனால் எங்கள் டீச்சர் கொடுத்தாங்கன்னா, டீச்சர் கர்ச்சிப்புலாமா கொடுப்பாங்க, எங்கள் டீச்சர் கொடுப்பாங்க, உனக்கு என்ன கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஒழிச்சு வச்சுக்கிறாரு. சிவனேசா எனக்கு ஸ்கூல்லேருந்து வரும்போது மருதாணி பறிச்சுட்டு வரியா, அக்கா காய் சம்மந்து முடியெல்லாம் கொட்டி போச்சுலே அப்படின்னா, சரி உனக்கு நான் பறிச்சுட்டு வரேன், ஆனால் அம்மாட்ட எப்படியாவது பேசி இந்த வாரம் என்னை காய் சமக்க விடாமல் போகிறதுக்கு நீ தான் என்னை காப்பாற்றி விடணும்னு சொன்னால், நினச்சேன்டே நீ இதை தான் கேட்பேன்னு, நீ ஏன் கவலைப்படுற, அதான் கனி சொல்லியிருக்கல ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னால், மறுநாள் காலையில் கரெக்டாக லாரி வந்து நிற்கிது. இவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்புனா அங்கே நம்மளுக்கு ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு ஏற மாட்டேன்னு கனி நிற்கிறாரு. நம்ம புரோக்கர் சொல்கிறாரு, எப்பா வியாபாரி உன் மேலே நல்ல மரியாதை வச்சுருக்காருப்பா, நீ நல்லா காய் பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கேளுப்பா அப்படின்னா, அண்ணே அதெல்லாம் முடியாதுண்ணே, தயவு செய்து நீங்கள் வியாபாரியை வர சொல்லி பேசி முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தானே ஏறணும்னு சொன்னால் நம்மளுக்கு கரெக்டாக அங்கே வியாபாரி வராரு. ஏப்பா இதுதான் கேட்குற முறையா, ஏன் நீங்கள் என்னைய இப்போ தான் வர சொல்லி பார்க்கணுமா, ஏன்னே வேற எங்கேயும் நான் வர்றதில்லையா, வேற எங்கேயும் என்னை பார்க்குறது இல்லையா, அப்போலாம் கேட்காம காய் சமைக்கிறதுக்கு வண்டி வந்ததுக்கப்புறம் ஏற மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இது மரியாதையாக இருக்கா, இத்தனை நாள் அப்படி தான் நடந்துட்டுருக்கீங்களா செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் யாரையா காரணம் அப்படின்னா கனி அப்படியே முறைச்சி பார்க்குறாரு. எப்பா 2 ரூபாலாம் கொடுக்க முடியாது, வேணா 1.5 ரூபா கொடுப்போம் ஏறுங்க அப்படின்னு சொன்னால், இல்லைண்ணே மன்னிச்சுக்கோங்கண்ணே எங்களுக்கு 2 ரூபா கொடுத்தா நாங்கள் ஏறுறோம், இல்லைன்னா ஏற முடியாதுன்னா, எப்பா நானே எல்லா வியாபாரத்தையும் விற்க முடியாமல் பழுக்க போட்டுட்ருக்கேன் பண்ணா, என்ன வியாபாரம்னா ஒரு நாள் நஷ்டம் வரத்தான் செய்யும், லாபம் வரப்போ சேர்த்தா தரீங்க, அப்படி தானே எல்லாம் சேர்த்து கொடுனே, நாங்கள் என்ன சும்மாவா கேட்குறோம், எத்தனை வருஷமாக நம்ம காய் சம்மந்துட்டுருக்கோம் செய்கிறோம், எவ்வளோ தூரத்துலேருந்து தூக்கிட்டு வரோம் செய்கிறோம், பார்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு வியாபாரியை ஒத்துக்கிறாரு.
இங்கே நம்மளுக்கு ஸ்கூலில் காட்டுறாங்க. கரெக்டாக ஹோம்ஒர்க் நோட்லாம் அடுக்கி வச்சுருந்தா டீச்சர் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு பட்டு டீச்சரில் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க சிவனேசா எந்திரி, இது என்ன கர்ச்சிப்பு நோட்டுக்குள்ளே இருக்குன்னா, ஷூ கர்ச்சிப்பை எடுக்காமையே வச்சுட்டேன்டா, அது எங்கள் அக்கா கர்ச்சிப் டீச்சர்னா. உங்கள் அக்கா கர்ச்சிப்பா, அது எதுக்கு நீ வச்சுருக்கேன்னா, எங்கள் அக்கா ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன் டீச்சர் அப்படின்னு சொன்னோம்னா, என்னமோ போ அப்படின்னு வச்சுட்டு ஹோம்ஒர்க் திருத்திட்டு இருந்தா கரெக்டாக நம்ம பூங்குடி டீச்சர் கிளாஸ்க்குள்ளே வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த டீச்சர்கிட்ட பேசிகிட்டு இருந்தவங்க, ஏய் இது ஏன் கர்ச்சிப்பாச்சே, இது எப்படி இங்கே இருக்கலாம், உங்கள் கர்ச்சிப்பா, சிவனேசே தான் அவங்க அக்கா கர்ச்சிப்புன்னு சொல்லி சொன்னால் அவங்க அக்கா ஞாபகமாக வச்சுருக்கானா அப்படின்னு கேட்டால், சிவனேசா எந்திரி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சிவனேஷ் அப்படியே பதில் சொல்ல முடியாமல் குனிஞ்சு நிற்கிறாரு. இது யார் கர்ச்சிப்பு, இது எங்கள் அக்கா கர்ச்சிப் டீச்சர்னா. ஏய் பொய் சொல்லாத, இது என்னோட கர்ச்சிப்பு அப்படின்னு அவங்க மோந்து பார்க்குறாங்க. என்னோட பவுடர் ஸ்மெல் தான் இருக்குது, என்னோட கர்ச்சிப் தான். இல்லை டீச்சர், எங்கள் அக்காவோட கர்ச்சிப் தான், சத்தியமாக சொல்கிறேன், வேணா நீங்கள் சேகர்கிட்ட கூட கேளுங்க, அவன் முன்னாடி தான் எங்கள் அக்கா கொடுத்துச்சுன்னா என்னையும் கொடுத்து விட்டானே அப்படின்னா. சேகர் எந்திரி கொஞ்சம் அப்படின்னா நம்ம சேகர் எந்திரிச்சு நிற்கிறாரு. உண்மையை சொல்லு, இது யாரோட கர்ச்சிப்லாம். இல்லை டீச்சர், அவங்க அக்காவோட கர்ச்சிப் தான், எனக்கும் தெரியும்னா. டீச்சர் சாமி மேலே சத்தியம் பண்ணுற, இது எங்கள் அக்கா கர்ச்சிப் தானா. நம்ம பூங்குடி அப்படியே பார்த்துட்டு, சரி ரைட்டு விடுங்க, இது அவங்க அக்கா கர்ச்சிப்பாகவே இருக்கட்டும், நீங்கள் வச்சுருங்க டீச்சர்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. இங்கே நம்மளுக்கு சேகர் வந்து சொல்கிறாரு, டேய் என்னடா சாமி மேலெல்லாம் சத்தியம் பண்ணுறேன்னா, ஏன்டா என்னடானா, உனக்கு தெரியுமா நம்ம ஊரில் இருக்க அண்ணே சாமி மேலே பொய் சத்தியம் பண்ணி தான் செத்தே போச்சுன்னா. டேய் என்னடா இப்படி பயம் கொடுத்துறேன்னா. ஆமாண்டா, அதனால தான்டா சொல்கிறேன்னா. அச்சோ, அப்போ இந்த கர்ச்சிப்பு கொண்டு போய் டீச்சர்ட்டே கொடுத்துடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக டீச்சர்கிட்ட கொடுக்க போகிறாங்க. கரெக்டாக டீச்சர் பின்னாடியே போன நம்ம சிவனேசன் ஒரு செகண்ட் அந்த கர்ச்சிப் எடுத்து மோந்து பார்க்குறாரு. கொடுக்க மனசு இல்லாமல் அப்படியே குடுன்னு ஓடிடுறாரு. ஓடினா நம்ம சேகர் கேட்குறாரு, ஏன்டா கொடுக்கலனா. இல்லைடா இன்றைக்கி ஒரு நாளைக்கு என்கிட்ட இருக்கட்டும், நாளைக்கு டீச்சர்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் போய் கரெக்டாக டீச்சர்கிட்ட அந்த கர்ச்சிப் பண்ணிட்டுறாரு. டீச்சர் இந்தாங்க உங்கள் கர்ச்சிப்னா. நீ உங்கள் அக்கா கர்ச்சிப்புன்னு சொன்ன. இல்லை டீச்சர், சாமி மேலே வேறு போய் சத்தியம் பண்ணிட்டேனா, அதான் பயமாக இருந்துச்சு, இந்தாங்க டீச்சர் உங்கள் கர்ச்சிப்புனா. இது எதுக்குடா நீ எடுத்து வச்ச அப்படின்னு கேட்டால், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் டீச்சர், அது பார்த்த உடனே பிடிச்சி போச்சா, அதான் உங்கள் ஞாபகார்த்தமாக எடுத்து வச்சேன். இந்த ராஜாதி ராஜா படத்தில் ரஜினிக்கு ராதாவை பார்த்தோன்னே பிடிச்சி போயிரும்ல, அந்த மாதிரி டீச்சர்னா. என்னது ரஜினியா, முளைச்சி 3 இலை விடலை, வாயை பாரு போடாமத அப்படின்னு கர்ச்சிப்பை வாங்கி வச்சுட்டு அனுப்புனா. டக்குன்னு அவர் ஓடுனா, சிவனேசா இங்கே வா அப்படின்னு மறுபடியும் கூப்பிட்றாங்க. என்ன டீச்சர்னா, இந்தா இது நீயே வச்சுக்க அப்படின்னு சொன்னா. இல்லை டீச்சர் எனக்கு வேணாண்ணா. பரவாயில்லடா, நான் தானே கொடுக்குறேன், வச்சுக்க. நிஜமாவா டீச்சர்னா. ஆனால் யார் கேட்டாலும் உங்கள் அக்கா கர்ச்சிப்புன்னு தான் சொல்லணும், சரியா. சரிங்க டீச்சரில் சந்தோஷமாக வாங்கிட்டு ஓடி போய் அங்கே சந்தோஷமாக சேகர்கிட்ட சொல்கிறாரு. டீச்சரே எனக்கு இந்த கர்ச்சிப்பை வச்சுக்க சொல்லி கொடுத்தாங்கடானா. பொய் சொல்லாதடானா. நிஜமாக சொல்கிறேன்டா, டீச்சரே நீ வச்சுக்க கொடுத்தாங்கடா அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சந்தோஷமாக குதிச்சு விளையாடுறாரு. நாளைக்கு பள்ளிக்கூடம் லீவு, கண்டிப்பாக காய் சமக்க கூப்பிடுவாங்க, அதனால் வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு சிவனேசன் அவரோட கால்லையே முள்ளை வச்சு குத்திட்டு காலை காயமாக்குறாரு. கேட்டால் நான் முள்ளு குத்திருச்சுன்னு சொல்லிடுவேண்டா, நீ வேணா அதே மாதிரி குத்திக்கடா அப்படின்னு சொன்னால், எனக்கெலாம் அதெல்லாம் வேணாம்ப்பா, நான்லாம் கமல் ரசிகன், முள்ளை குத்தாமையே குத்துன மாதிரியே எப்படி ஆக்டிங் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. நம்மளுக்கு அங்கே சேகரை காமிக்கிறாங்க. நொண்டிக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு போனால், என்னடாச்சு அப்படின்னு கேட்டால், முள்ளு குத்திருச்சுமா அப்படின்னு நம்ம சேகர் சொன்ன உடனேவே, ஓ அப்படியா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சேகரோட அம்மா பார்த்தீங்கன்னா நல்லா பழுக்க கம்பியை காய வச்சு அந்த முள்ளு காயப்பட்ட இடத்த காட்டுறா. அதில் சூடு வச்சா சரியாக போயிடும்டான்னு சொன்னால், ஐயோ அம்மா நான் அலறி அடிச்சுட்டு சேகர் உண்மையை சொல்லிடுறாரு. இல்லைம்மா எனக்கு முள்ளு குத்தலம்மா, செய்யலம்மா, நானும் சிவனேசனும் நாளைக்கு காய் பறிக்க போகக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி சொன்னோம்மா அப்படின்னு உருண்டு பிறண்டு அழுகிறாரு. ஓ 2 பேரை கூட்டு கிளவானியா, இங்கே வா அப்படின்னு அடித்து அங்கே இழுத்துட்டு போனால், அங்கே சிவனேசன் அம்மாட்ட போய், ஏம்மா சிவனேசனுக்கு முள்ளு குத்தி இருக்கா அப்படின்னு சேகர் அம்மா கேட்டா. ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும்னா, அதே முள் இவன் காலையும் குத்திருச்சான், காய் பறிக்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது, பொய்யாடா சொல்கிற அப்படின்னு நம்ம சிவனேசன் அம்மா கேட்டா. அவர் டக்குன்னு காலை தூக்கி கட்டுறாரு. ஏம்மா இங்கே பாருமா, காலில் எம்பிட்டு ரத்தம் போயிட்டுருக்குன்னு, நான் ஏம்மா பொய் சொல்ல போகிறேன்னு சொல்லும்போது சேகரோட அம்மா 2 அரை சேகரை சொப்புன்னு போட்டுட்டு, ஏண்டா அவனுக்கு காலில் முள்ளு குத்தி ரத்தமாக வந்துக்கிட்டு இருக்கு, நீ அவன் பேரை சொல்லியா பொய் சொல்லிட்டு இருக்க, வாடா நீ முதன்னு இழுத்துட்டு போனா. நம்மளுக்கு அவங்க அம்மா கேட்குறாங்க, உண்மையிலே முள்ளு குத்துனுச்சா இல்லை நீயா முள்ளை வச்சு குத்த வச்சுக்கிட்டியானா, எனக்கு வேறு வேலை இல்லையா, போவாங்கிட்டு அப்படின்னு சிவனேசன் சொல்லிட்டு போயிடுறாரு.
மறுநாள் காலையில் வண்டி வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிவனேசன் அம்மாவும் அவங்க அக்காவும் மட்டும் வேகமாக காய் சமக்க கிளம்புனா அவங்க அக்கா வந்து சொல்கிறாங்க, டேய் ராத்திரி வந்ததுக்கப்புறம் புல்லுக்கட்டு சமந்துட்டு வந்து மாட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குடா, நீ வீட்டில் தானே இருக்க, போய் இப்படியே மாடை மேய்ச்சிட்டு வந்துடுடா ப்ளீஸ்டா, எனக்காக இதை செய்டா அப்படின்னு அவங்க அக்கா கேட்டா அவங்க அம்மா வந்து, டேய் அதையாவது செய்டா, வீட்டில் தானே இருக்கேனா, ஏம்மா செய்கிறேம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போமாண்ணா, டேய் அங்கே எங்கேயும் போயிடாத, மாடு எவை விட்டு வயலையாவது மேய்ந்துச்சுன்னா அப்படி தான் பெரிய பிரச்சனையாயிடும், அதனால் மாடை கட்டி போட்டுட்டு பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கோ, வேறு எங்கேயும் போயிடாத அப்படின்னு படித்து சொல்லிவிட்டு அவங்க கிளம்புறாங்க. இங்கே நம்மளுக்கு வயலில் மாடை மேய்ச்சிக்கிட்டு அப்படியே படுத்துட்டு பூங்கொடிதான் பூத்ததமான பாட்டு பாடிட்டு இருந்தா அங்கே கரெக்டாக எக்ஸலில் பூங்கொடி டீச்சர் வர்றதை பார்த்தோன்னே வேகமாக அங்கே இருக்க முள்ளில் நம்மளுக்கு மாட்டை கட்டி போட்டுட்டு அங்கே வேகமாக போய் டீச்சரோட வண்டியை மறிச்சா, டேய் இங்கே என்னடா பண்ணுறேன்னா, மாடு மேய்க்க வந்தேன் டீச்சர், இன்றைக்கி காய் சுமக்க போகலையா, இல்லை டீச்சர் காலில் முத்துள்ள குத்திருச்சு அதனால தான் போகலேனா, நீங்கள் எங்கே டீச்சர் போகிறீங்கன்னு கேட்டால், பார்த்தா தெரியலையா ரைஸ் மில்க்கு தாண்டா போகிறேன்னா, டீச்சர் நானும் வர்றேன் டீச்சர்னா, ஏண்டா அப்போ மாடை யாரா மேய்க்கிறதுன்னு கேட்டால், இல்லை டீச்சர் மாடை கட்டி போட்டுட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா, கண்டிப்பாக வரணுமா, ஆமாம் டீச்சர் ப்ளீஸ் டீச்சர்னு சொன்னால், சரி வா அப்படின்னு அவரையும் உட்கார வச்சு அங்கே ரைஸ் மில்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம சிவனேசனுக்கு அவ்வளோ சந்தோஷம் டீச்சரோட போகிறது. அங்கே போய் ரைஸ் மில்லில் அவங்களுக்கு அரைக்க கொடுத்துட்டு வரும்போது நம்மளுக்கு சாக்லேட் வாங்கி நம்ம சிவனேசனுக்கு கொடுக்குறாங்க. இங்கே மறுபடியும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக அங்கே வயலுக்கு வந்து இறக்கி விட்டா, டேய் என்னடா மாடை காணோம் அப்படின்னு நம்ம டீச்சர் சொன்னால், அப்போ தான் தேடி பார்க்குறாரு, இல்லை டீச்சர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கயிறு அவுத்துட்டு பக்கத்தில் தான் மேய்ஞ்சிட்ருக்கோம், நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க டீச்சர்னா, டேய் நீ பார்த்துக்க வேணாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டீச்சர் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிரி போய் அங்கே தேடி பார்க்குறாரு. எங்கே தேடினாலுமே மாடை காணோம். அல்லறி அடிச்சுட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடுறாரு, மா மா மான்னு சொல்லிட்டு அதை தான் தேடி தேடி கத்துறாரு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அறுத்துட்டு போன மாடு அங்கே இங்கேயும் வயலுக்குள்ளே ஓடுறதை மட்டும் நம்மளுக்கு காட்டுறாங்க. இது எங்கே போணுச்சுனே தெரியாமல் இவர் கத்தி அழுதுகிட்டே இங்கிட்டு வாழைக்கொள்ள பக்கம் வந்தால் அங்கே கனி பார்த்துட்டு கேட்குறாரு, டேய் என்னடா ஆச்சுன்னு கேட்டா, அண்ணே மாடை காணோனே அப்படின்னு சொன்னால், ஒன்றும் பிரச்சனை இல்லை பயப்படாத, அந்த புரோக்கர் தான் அவுத்துட்டு போனதை நான் பார்த்தேன், அங்கே வீட்டில் போய் தான் கட்டியிருப்பான், நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நேராக இங்கே வீட்டுக்கு போனால் நம்ம புரோக்கரு அதை கூட்டிகிட்டு வந்து இங்கே கரெக்டாக வீட்டில் கட்டிட்டு கண்ட மாணிக்க கத்துறாரு, ஏம்மா உன் பையனை நம்மளுக்கு காய் தூக்க வருவான்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு இப்போ அவனை மாடு மேய்க்க அனுப்பிட்டேன், அவன் சரியாக பார்த்தேன்னா என் வயலில் தான் உன் மாடை விட்டு மேய விட்டுட்ருக்கான் செஞ்சுட்ருக்கான், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க செய்கிறீங்கன்னு கண்ட மாணிக்க அசிங்கமாக கத்துறாரு. நம்மளுக்கு கனி பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிவனேசனை கூப்பிட்டுட்டு வந்தா, அண்ணே இப்போ எதுக்கு நான் அனாவசியமாக கத்திட்டு இருக்க, ஆம்பளை இல்லாத வீட்டில் அப்படின்னு சொன்னால், ஆம்பளை இல்லாத வீடுன்னு தெரியுதுல, அப்போ பொத்திக்கிட்டு பேசாமல் இருக்கணும்ல, 2 ரூபா கொடுத்தாதான் ஏறுவேன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தை பண்ணிட்டு நிற்கக்கூடாதுல, அண்ணே அனாவசியமாக பேசாத, மாடை பிடிச்சி கட்டிட்டேல அவங்க அபராதத்தை கட்டிடுவாங்க, நீ கிளம்பி போகும்போது இங்கே இருந்தனா, ஏய் உனக்கு இது தேவையில்லாத வேலை, இந்த விஷயத்தில் நீ தலையிட்ட மரியாதை கெட்டு போயிருன்னு சொல்லிட்டு 2 பேருக்கிடையில பயங்கரமான சண்டையும் நடக்குது. அடிச்சு மல்லு கட்டினா நம்மளுக்கு சிவனேசனோட அம்மா வேகமாக வந்து நம்ம புரோக்கரை பிடிச்சி இழுத்துட்டு காதில் இருக்க தோட்டை கழட்டி, என் மாடு உன் தோட்டத்தில் மேய்ஞ்சதுக்கு இதை புடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சில் எரிஞ்சிட்டு, உன் அட்வான்ஸ் காசை கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சு விட்டுறேன் போடாமது இங்கேருந்து அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அவங்க மகளை மட்டும் கூட்டிகிட்டு போய் கதவை சாத்திடுறாங்க. வாசலில் நிற்கிற நம்ம சிவனேசன் கதவை தட்டிட்டு அழுன்னு அழுகிறாரு, அம்மா ப்ளீஸ்மா தயவுசெய்து கதவை தரமா கெஞ்சி கேட்குறேம்மான்னு அழுதா அவங்க கதவையே திறக்க முடியாது போடானா. அவங்க அக்கா அழுதுகிட்டே அம்மா பாவுமான்னு சொல்லிட்டு கதவை திறந்தா அவன் அப்படியே காலில் விழுந்து அழுகிறாம்மா, என்னை மன்னிச்சிருமா, அடுத்து நம்மளுக்கு குவார்ட்டர்லி லீவ் வருதுமா, ஆஃபர்லி லீவ் வருதுமா, ஒரு நாள் விடாமல் எல்லா நாளும் நான் வந்து காய் சமைக்கிறேம்மா, தயவு செய்து என்னை விட்டுருமா, பேசுமா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அழுதா அவங்களும் மன்னிச்சு மறுபடியும் பேசிட்டாங்க. கரெக்டாக நம்மளுக்கு அறப்பரிச்சை நடக்குது. இவர் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெய்லிக்கும் இவர் சேகர் எல்லாருமே காய் சமைக்க போகிறாங்க. அங்கே சேகர் பார்த்தீங்கன்னா இவருக்கு $1 கொடுக்குறாரு, ஏய் இந்தா உன் தலைவர் ரஜினிகாந்த் டாலரு அப்படின்னு கொடுத்தா, உனக்கு யாரில் கொடுத்தா அப்படின்னு சிவனேசன் கேட்ட உடனே, பூங்கொடி டீச்சர் தாலே கொடுத்தாங்கன்னா, ஏய் பொய் சொல்லாதனா, சத்தியமாக பூங்கொடி டீச்சர் தான் கொடுத்தாங்க, அவங்க தம்பி திருச்செந்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்தானா, இந்த அப்படின்னா எனக்கு ஒன்றும் வேணாண்ணா, ஏய் யார் மேலேயும் இருக்க கோவத்தை எதுக்குள்ள டீச்சர் மேலே காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேகர் சத்தம் போடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம புரோக்கர் வந்து கனியை, எப்பா இனிமேல் உன்னைய காய் பிடிக்க வேணான்னு சொல்லிட்டு வியாபாரி சொன்னாரா நீ சொல்கிறியா, சொந்தக்காரில் இருந்துட்டு வயிற்றுல அடிக்காதனே அப்படின்னு சொன்னால், ஏய் நம்ம சண்டையெல்லாம் அன்றைக்கே முடிஞ்சு போச்சு, வியாபாரி சொல்ல சொன்னார் சொல்கிறேன் அம்படுத்தியா,
காய் பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லை கனியே வேணான்னு சொல்லி சொன்னாரானா? எப்பா காய் பறிக்க தான் வேணான்னு சொல்லி சொன்னார். நீ வேணா காய் சுமக்கிறதுக்கு போ, உன்னை யார் வேணான்னு சொல்லி சொன்னானா? அங்கே கூட இருக்கவர், ஏய் யாரை பார்த்து காய் சுமக்க சொன்னேன்னா? அண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லை வானே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இங்கே காய் சுமக்கிறதுக்கு போகிறாரு. அவர் கூட இருக்கவர் கேட்குறாரு, ஏய் என்னையா நீ வடக்க பொசுக்குன்னு ஒத்துக்கிட்ட, வேணான்னு சொல்லி சொல்லுவேன்னு பார்த்தா? என்ன காய் பறிக்க போனோம்னா நான் தூரத்தில் தானே இருப்பேன், இதே காய் சுமக்க போனோம்னா புவனேஸ்வரியும் காய் சுமக்கத்தில் கூடயே சேர்ந்து நானும் சமப்பேன் இல்லைனா? எனக்கு தெரியும்யா நீ காரணம் இல்லாமல் ஒத்துக்க மாட்டேனா? அந்த புவனேஸ்வரி வேறு யாரும் கிடையாது, நம்ம சிவனேசனோட அக்கா தான். 2 பேருமே தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே மட்டுமே ஒருத்தர் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காயை ஃபுல்லாக பறித்து லோடில் ஏற்றிட்டாங்க. அண்ணே ஒரு வண்டி உங்களை வர சொன்னீங்கன்னா நான் அப்படியே ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடுவேனேன்னு சொல்லிட்டு புரோக்கர் கேட்டா, ஏய் அப்படியெல்லாம் வண்டி வர சொல்ல முடியாது, அப்படியே நடந்து போக சொல்லு அப்படின்னு சொன்னால், என்னே பக்கத்தில் இருந்துச்சு நானே போக சொல்லிடுவேனே, இது தூர தொலைவாளன்னு இருக்குது, போகிறதுக்குள்ளே இருட்டிரும்னே, இங்கே ஏதாவது வண்டி வர சொன்னீங்கன்னா பரவாயில்லனா? அன்னைக்கு ஒருத்தரவா சும்மாவா கூட்டி கொடுத்தேன்னு நினச்சேன், இது எல்லாத்தையும் கணக்கில் வச்சு தான் கூட்டி கொடுத்தேன், இதுக்கெல்லாம் வேறு ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கு மீறினா லோடில் ஏறி உட்காந்து அதுலேயே போக சொல்லனா? நம்மளுக்கு லாரியோட 50 அவசரத்தில் லோடு ஏற்றிருக்காங்க, அதுக்கு மேலே ஆட்களை ஏற்றிட்டு கொண்டு போய் ஊரில் இறக்கி விட்றாங்க. நம்மளுக்கு சிவனேசனுக்குமே பார்த்தீங்கன்னா கனியை ரொம்பவே பிடிக்கும். காய் சுமந்துட்டு வரும்போது நம்மளுக்கு சிவனேசன் அவங்க அக்காட்ட கேட்குறாரு, ஏக்கா பேசாம நீ கனியை நினைய கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டா, ஏய் என்னடா லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கேனா? ஆமாக்கா எனக்கு கனி அண்ணனை பார்த்தா அப்படியே நம்ம அப்பாவை பார்க்குற மாதிரியே இருக்குக்கா, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, கனி அண்ணனே நீ கல்யாணம் பண்ணிக்கனா? நீயா கேட்குறியா இல்லை அது கேட்க சொன்னிச்சாடானா? அக்கா நானாக தான்க்கா கேட்குறேன்னா, லூசு மாதிரி பேசாமல் போடான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாங்க. கரெக்டாக லீவெலாம் முடிச்சு மறுபடியும் ஸ்கூல் திறந்துட்டாங்க. நம்மளுக்கு கிளாஸில் உட்காந்துருந்தா நம்மளுக்கு வேறு கிளாஸ் டீச்சரோட பூங்கொடி டீச்சர் பேசிகிட்டு இருந்தா, ஆமாம் டீச்சர் நானும் அம்மாவோட சேர்ந்து அப்பப்போ டெய்லரிங் கற்றுக்கிட்டு இருக்கேன், இப்போ நம்மளுக்கு ப்ளவுஸும் கொஞ்சம் கொஞ்சமாக தச்சிட்ருக்கேன் டீச்சர், நீங்கள் ஏதாவது தைக்க வேண்டியதாக இருந்தால் என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு பேசுனா, அதை கேட்ட நம்ம சேகர், என்னது பூங்கொடி டீச்சர் டெய்லரா, டேய் டீச்சர் டெய்லராண்டா, ஏதாவது கிழிஞ்ச துணியை தைக்க சொல்லுவோம்டா அப்படின்னு நம்ம சிவனேசனை கேட்டா, டேய் பேசாமரு வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு கோவமாக சிவனேசன் திட்டி விட்டா, நம்மளுக்கு பேக்லேருந்து பிளேன் எடுத்து சிவனேசனோட சட்டையை கிழிச்சு விட்டுறாரு. கரெக்டாக டீச்சர் போனவுடனே பார்த்தீங்கன்னா சிவனேசன் சட்டை கிழிஞ்சிருக்குன்னு கத்துனா, யாரா கிழிச்சதுன்னா சேகர் தாண்டா கிழிச்சானா. சேகரை ஓடி போய் விரட்டி அடிக்க போகிறாரு. ஏன்டா அடிக்க வரேன்னா, ஏய் டீச்சர் டெய்லர் தானடா சொன்னிச்சு ஒரு சட்டையை கொண்டு போய் டீச்சர்கிட்ட கொடுத்து தைக்க சொல்லுவோம்னா, ஏய் என்கிட்ட இருந்ததே ஒத்த சட்டை, எங்கள் அம்மா போனுச்சுன்னா என்னை விளக்கமாக தலையை அடிக்கும், மரியாதையை ஒரு சட்டையை கழட்டா அப்படின்னு சொல்லி மல்லு கட்டி நம்ம சேகரோட சட்டையை கழட்டி மாட்டிட்டு கிழிஞ்ச சட்டையை சேகர்கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. சாயங்காலம் ஸ்கூல் முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பூங்கொடி டீச்சர் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு நம்மளுக்கு சிவனேசனை சத்தம் போடுறாங்க, டேய் எதுக்குடா சேகரோட சட்டையை குரங்கு மாதிரி கிழிச்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்டால், நம்ம சிவனேசன் அப்படியே ஒரு பார்வை சேகரை முறைச்சி பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாரு. 2 பேர் சிரிச்சா, களவாணிகளா எதுக்குடா சிரிக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்கடா அப்படின்னு கேட்டால், டீச்சர் நீங்கள் டெய்லர் நீங்களே, அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் சட்டையை கிழிச்சோம்னா, ஓ எனக்கே நீங்கள் டெஸ்ட்டு வைக்கிறீங்களாண்ணா? ஆமாம் டீச்சர்னா, சரி சட்டையை கழட்டி கொடு நான் தச்சு தரேன்னு சொன்னால், டீச்சர் ஓசியாவே தச்சு தருவீங்களாண்ணா? ஓசியாலாம் தச்சு தர முடியாது, வேணா அதுக்கு பதிலாக எனக்கு மருதாணி பறித்து தரீங்களா அப்படின்னு டீச்சர் கேட்டால், டீச்சர் உங்களுக்கு இன்றைக்கி என்ன டீச்சர், ஆயுசுக்கும் மருதாணி நாங்கள் பறித்து தருவோம், நீங்கள் இந்தாங்க டீச்சர் சட்டையை பிடிங்கன்னு சேகர் வேகமாக சட்டையை கழட்டி கொடுத்துட்டு வெறும் உடம்போட நின்னா, என்னடா இப்படியேவா போவ, அதெல்லாம் பிரச்சனை இல்லை டீச்சர் நாங்கள் போய்க்கிறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்கே வீட்டுக்கு வந்தால் நம்மளுக்கு அக்கா அம்மா எங்கன்னு கேட்டால், டேய் அம்மாவுக்கு உடம்பு முடியல, குளிர் ஜுரமாக இருக்குது, அங்கே ஆவி பிடிச்சிட்டு இருக்கு பாருன்னா. அம்மா என்னம்மா ஆச்சுன்னா, டேய் எனக்கு குளிர் ஜுரமாக காய்ச்சலாம் இருக்குது, 2 நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு லீவ் போட்டுட்டு கொஞ்சம் காய் சமக்க போடானா. என்னது என்னாலலாம் பள்ளிக்கூடத்துக்குலாம் லீவ் போட முடியாதுன்னா, டேய் புரிஞ்சுக்கடா எனக்கு உடம்பு முடியலன்னு தானே சொல்கிறேன்னா, மா நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனால் பள்ளிக்கூடத்துக்குலாம் என்னால் லீவ் போட முடியாது, சொன்னால் கேளு அப்படின்னு கோவமாக திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டீச்சர்கிட்ட போய் நின்னா, டேய் சேகர் சட்டை தானே கிழிஞ்சிருக்குண்ணே, நீ என்ன கலர் சட்டையை போட்டு நிற்கிற அப்படின்னு சிவனேசனை கேட்டால், டீச்சர் கிழிஞ்சது ஏன் சட்டை தான், அவன் தான் கிழிச்சான் அப்படின்னு சொன்னான். ஏண்டா சேகரே நீயும் பயங்கரமான ஆளாக தான் இருக்க, இந்த அப்படி அப்படின்னு சட்டையை கொடுத்தா, டேய் நான் கேட்டது எங்கடானா டிஃபன் பாக்ஸில் வச்சு மருதாணியை கொடுக்குறாங்க, ஏய் சூப்பராக இருக்கடா மருதாணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மருதாணியை வாங்கிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆண்டு விழா வருதுன்னு சொல்லிட்டு பூங்கொடி டீச்சரு யார் யாரெல்லாம் டான்ஸு பாட்டெலாம் ஆட போகிறீங்கன்னு சொல்லிட்டு பேர் கொடுங்கன்னு நம்ம சிவனேசன் கிளாஸில் வந்து கேட்டால், ஆளாளுக்கு கையை தூக்குறாங்க. நம்ம சிவனேசன் கிளாஸ் டீச்சரு, டேய் ஆளாளுக்கு எந்திரிச்சிட்டு இருக்கீங்க உட்காருங்கடா, ஆள் பாஸ் ஆனவன் மட்டும் எந்திரிடானா. நம்ம சிவனேசன் மட்டும் எந்திரிச்சு நிற்கிறாரு. என்ன டீச்சர் இந்த கிளாஸில் இப்போ ஒருத்தன் தான் ஆள் பாஸ் ஆனா? ஆமாம் டீச்சர் இந்த கிளாஸில் இது ஒன்று தான் தேர்னது, இதை வேணால் பேர் எழுதிக்கங்கன்னா.
ஏய் என்னடா டான்ஸாக பாட்டான்னு கேட்டால் டான்ஸ் ஆடுறேன் டீச்சர் அப்படின்னு சொன்னால், நாளைக்கு காய் சமைக்க போயிடாத, சனிக்கிழமை ஸ்கூலுக்கு வா டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டீச்சர் அனுப்பி விட்றாங்க. இங்கே நம்மளுக்கு சந்தோஷமாக சேகர் இவரை பேசிட்டு வரும்போது, டேய் நாளைக்கு எப்படியாவது காய் சமைக்க போகாமல் ஏமாற்றிட்டு ஸ்கூலுக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் போயிடுடா, அம்மாட்டி அக்காட்டி எப்படியாவது கேட்டுருடான்னு சொல்லி சேகர் சொல்லிக்கிட்டே வந்தா, இங்கே அவர் ஆசாசையாக வளர்த்த மாடை வண்டியில் ஏற்றிட்டு போனால், மா எதுக்குமா மாடை கூட்டிகிட்டு போகிறாங்க செய்கிறாங்கன்னு சொல்லி அடுதா, மாடை வித்தாச்சு, வேற என்ன பண்ண சொல்கிற இருக்க கடலுக்கு, அது இங்கேருந்து கஷ்டப்படுறத விட எங்கேயாவது போய் நல்லா புல்ல தின்னு சந்தோஷமாவது இருக்கட்டும்னு சொன்னால் அவர் அழுகிறாரு. அம்மா விடுமா, எனக்கு மாடு வேணுமா, மாடு வேணுமானா, ஏய் வேலையை பாடுறா, நம்மளோட சேர்ந்து அதுவும் பட்டியாக கிடக்கு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு மாடை வித்துட்டாங்க. நம்ம சிவனேச அப்படியே பார்த்தீங்கன்னா மா மா அப்படின்னு அந்த மாடை அப்படி தான் கூப்பிடுவாரு. கதறி அழுதுகிட்டு அங்கேயே வயக்காட்டில் உருண்டு பிறண்டு அழுகிறாரு. அன்றைக்கி நைட்டு பூரா பார்த்தீங்கன்னா மாட்டு கொட்டையிலே உட்காந்துருந்தா அவங்க அக்கா வந்து, டேய் உள்ளே வாடானா, நான் வரமாட்டேன் போ, எனக்கு இங்கே மா இருந்த இடம் தான் வேணும், எனக்கு மாவை திருப்பி கொட்டிட்டு வாடா, டேய் சொன்னால் புரிஞ்சுக்கடா, கடன் ஜாஸ்தியாக இருக்குதுனாடா அம்மா வித்துச்சு, சொன்னால் கேள்றா, நீ வரலை அக்கா உன்கிட்ட பேசவே மாட்டேன், உன்கிட்ட மருதாணி கேட்டேன் மருதாணி கூட எனக்கு பறிச்சுட்டு வரலன்னு சொன்னால் அவர் டக்குன்னு பையெடுத்து நீட்டுறாரு. டேய் மருதாணியாடா எப்படா பறிச்சேன்னா, ஸ்கூல்லேருந்து வரும்போது பறித்தேன் இந்த அப்படின்னா அவங்க அக்கா அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, டேய் இந்த பைய எடுத்துகிட்டு போய் நம்மளுக்கு கனியன்ட்ட கொடுத்து நாளைக்கு மருதாணி வச்சுட்டு வர சொல்கிறியாடா அப்படின்னா, ஏய் என்ன பாதி எள்ளி கனியன்ன்ற கொடுக்குறேன்னா, டேய் சொன்னால் கீழ்றா போடானா, சரி சரி ரைட்டு அப்போ நான் சொல்லது தான் சொல்லிவிட்டு அவர் பாக்கெட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கொடி எடுத்து காட்டுறாரு. என்னடா இதுனா, இதையும் நான் கனியன்ட்ட கொடுக்க போகிறேன், இது நம்ம அப்பா, இது எனக்கு கனியன் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நான் கனியன்ட்ட போய் இதை கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் கனிட்ட அந்த மருதாணியும் இந்த கொடியும் கொடுத்துட்டா. என்னடா இதுன்னு கேட்டால், அக்காவனிய இந்த மருதாணி வச்சுட்டு வர சொன்னுச்சுன்னா அடுத்து இந்த கொடியை கொடுக்குறாரு. இதனடா கொடினா, இது எங்கள் அப்பா, இது எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமா, அதனால் இந்தா இதை நீயே வச்சுக்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிவனேசன் கிளம்பி வந்துடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சந்தோஷமாக அவங்க அக்கா அரைச்சி மருதாணியை வச்சா அவங்கக்கிட்ட சைஸாக போய் சொல்கிறாரு, அக்கா நாளைக்கு எப்படியாவது நீ ஏமாற்றி விடுக்கானா, வாய்ப்பே கிடையாது, நாளைக்கு நீ கண்டிப்பாக காய் சமைக்க வந்தே ஆகணும், ஏன்னா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அட்வான்ஸ் வேறு அதிகமாக வாங்கியிருக்கு, கண்டிப்பாக ப்ரோக்கர் சும்மா விட மாட்டான், சொன்னால் கேளு, அக்கா ப்ளீஸ்க்கா எனக்காக அம்மாட்ட பேசி பார்க்கானா, பேசாமல் போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அம்மாட்ட தனியாக உட்காந்து பேசி பார்க்குறாங்க. அம்மா அவனுக்கு தான் காய் சமைக்க பிடிக்கலம்மா, நம்ம 2 பேருமா காய் சமைக்கிறோம்லம்மா, போதுமா சொன்னால் கேளுமான்னு சொன்னால், ஏய் சொன்னா கேள்றி, அவனை காய் சமைத்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லடி, இந்தா உங்கள் அப்பன் திடீர்னு போயிட்டான், என்ன பண்ண சொல்கிற, நான் ஒத்தாளாக இருந்து உங்கள் 2 பேரும் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தேன்ல, நாளைக்கு நான் இல்லைன்னா இவன் என்ன பண்ணுவான், இவனுக்கு உழைக்க தாண்டி கற்றுக் கொடுக்குறேன், யாருமே இல்லைனாலும் இவன் தனியாவது வாழ்ந்து காட்டணுண்டி, அதுக்காக தாண்டி இவ்வளோ கஷ்டப்படுறேன், நீ போட்டு மனசை குழப்பிக்காம பேசாமல் போய் படுத்துங்க, நாளைக்கு எனக்கு உடம்பு சரியில்லாதனால அவன் கண்டிப்பாக காய் சமைக்க போய் தான் ஆகணும் அப்படின்னு சத்தம் போட்டுறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா 2 பேருக்கும் சோத்தை கட்டிட்டு கரெக்டாக சிவனேசனை எழுப்புறாங்க. வண்டியை வந்து ஆரன் அடித்தா நம்ம சிவனேசை வழக்கம் போட முடியாத மாதிரியே, மா சொன்னால் கேளுமா, காலெல்லாம் வலிக்குதுமா, என்னை விட்டுருமா, இன்றைக்கி ஒரு நாளைக்கு நான் காய் சமைக்க போகிறேம்மானா அவங்க அம்மா, சரி நீ வேணா வீட்டில் இரு, எனக்கு உடம்பு முடியாதோட காய்ச்சலோட நான் வேணா போய் காய் சமைக்கிறேன்னா, மா சொன்னால் கேளுமா, உனக்கும் முடியலைம்மா, நீ வீட்டில் இருமா அப்படின்னு அழுகிறாரு. டேய் 2 பேரில் யாராவது காய் சமைக்க போயே ஆகணும், நீ என்ன சொல்கிற, இல்லையா நான் வேணா போகிறேன்னா, சரிம்மா விடுமா, நான் சாப்பிட்டுட்டாவது போகிறேன்னு சொன்னால், சாப்பிட்றதுக்குலாம் நேரம் இல்லை, 2 தூக்கு சட்டிலையுமே சாப்பாடு வச்சுருக்கேன், இந்த அப்போ அங்கே போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காய் இருக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாங்க. நீ சாப்பிட கூட விடாமல் நீ அனுப்புறையில பாரு அப்படின்னு அழுதுகிட்டே போனால் நம்ம அக்காட்ட சொல்கிறாங்க, ஏய் அவன் வண்டியை விட்டு இறங்கினோடனே ஒரு தூக்குச்சட்டியை கொடுத்துடி, அவன் சாப்பிட்டுட்டோம், காலையிலேருந்து சாப்பிடாம இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வண்டியில் ஏற்றி விட்டா நம்ம சேகர் பார்த்துட்டு கேட்குறாரு, டேய் நீ எதுக்கடா இங்கே வந்த, டான்ஸ் ப்ராக்டிஸ் போலையான்னு கேட்டால் அவங்க அக்கா கேட்குறாங்க, என்னடா சொல்கிறேன்னா, ஆமாங்க்கா டான்ஸுக்கு பேர் கொடுத்துருக்காங்க்கா ஆண்டு விழாக்கு, அவன் இந்த ப்ராக்டிஸ்க்கு போகணுமுக்கானா, ஏய் உண்மையிலேயே டான்ஸ் ப்ராக்டிஸ்க்கு பேர் கொடுத்தியானா, ஆமாம் அப்படின்னு சிவனேச ஆளுதா, சரி நான் யாருக்கும் தெரியாமல் இங்கே உன்னை அப்படியே இறக்கி விட்றேன், நீ அப்படியே கிளம்பி டான்ஸ் ப்ராக்டிஸ் போ, அம்மா கண்ணில் பற்றாத என்னை கொன்றும் அப்படின்னு சொன்னால், நிஜமாக தான் சொல்கிறேன் ஆமாண்டா கிளம்புறா இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே இறங்க போன லாரியிலேருந்து நம்ம கனி கேட்குறாரு, என்னடா எங்கடா இறங்க போகிற அப்படின்னா, இல்லை மாமா நான் டான்ஸ் ப்ராக்டிஸ்க்கு பேர் கொடுத்துருக்கேன்னா, டான்ஸ் ஆட போறியா, என்ன பாட்டுக்குடா, தெரியலை இன்றைக்கி போனால் தான் தெரியும்னா, சரி போய் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஆடு, நான் பார்த்துக்கிறேன், அந்த புரோக்கர் கண்ணில் மட்டும் பற்றாத அப்படின்னு வண்டி கிளம்புறதுக்கு முன்னாடி வேகமாக நம்மளுக்கு சிவனேசனையும் இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டவனே அப்படி இங்கே அக்கா ஒரு ஸ்மைலு, அங்கே கனி ஒரு ஸ்மைலு.
நம்ம அக்கா அப்படியே மருதாணியை காமிச்சோம்னா அப்படியே கனி கையில் போட்டுக்க மருதாணியை காமிக்கிறாரு. 2 பேரும் கண்ணாலேயே காதல் பண்ணிக்கிறாங்க. இங்கே நேராக நம்மளுக்கு ஸ்கூல் வாசலில் வந்து ஆளாக நம்மளுக்கு இங்கே சிவனேசன் நின்னா. ஸ்கூலே திறக்கல. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் டீச்சரு டேப் ரெக்கார்டரோட வந்தா. என்னடா ஆளுக்கு முதல்ல நீ வந்து நிற்கிற அப்படின்னு கேட்டா. இல்லை டீச்சர், முன்னாடியே வந்துட்டேனா. என்னடா அழுக்கு சட்டையை போட்டிருக்கேனா. இல்லை டீச்சர், காய் சுமக்கிறதுக்காக போகணும், அக்காட்ட மட்டும் கேட்டுட்டு வந்துட்டேனா. டேய், யாருக்கும் சொல்லாமல் வந்தியானா. இல்லை டீச்சர், அக்காட்ட சொல்லிட்டேனா. சரி வான்னு சொல்லிட்டு கரெக்டாக அங்கே டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க. அது பஞ்சு மிட்டாய் அப்படிங்கிற நம்மளோட ஃபேவரட் சாங்குக்கு தான் டீச்சரோட டான்ஸு வேறு லெவலில் இருக்குது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக மதியானம் நல்லா உச்சிக்கு வெயில் வந்துருச்சு. இவர் கிளம்பி வெளியே வந்தா. டேய், பார்த்து வீட்டுக்கு போயிடுவியா, இல்லை வீட்டுக்கு வேணா வாடா, சாப்பிட்டுட்டு போடானா. இல்லை டீச்சர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சிவனேசன் அங்கேருந்து கிளம்புறாரு. இங்கே கரெக்டாக சாப்பிட்ற நேரம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு சிவனேசனோட தூக்குச்சட்டியுமே எடுத்து வச்சா. நம்ம அக்கா சொல்கிறாங்க, டேய் காலையிலேருந்து சிவனேசை சாப்பிடலடா, என்ன தான் பண்ண போகிறானோ தெரியலைனா. அதெல்லாம் பிரச்சனை இல்லைக்கா, அவனுக்கு அங்கே டீச்சர் இருக்காங்க, ஏதாவது வாங்கி தின்னு சமாளிச்சிருவான் அப்படின்னு சொன்னான். அக்கா 2 தூக்குச்சட்டி இருக்குது, ஒன்றுலாம் சாப்பிட்டேன்னா ஒன்று வேணா நான் கனியன்ட்ட கொடுத்துருவானா. ஏய் கனியன்ட்டியா, என்னடா சொல்கிறேன்னா. அக்கா எனக்கு எல்லாம் தெரியும்க்கா, என்கிட்ட எப்படி சொல்லாமல் இருப்பியா சிவனேசன் அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே போடா அப்படின்றாங்க. நம்மளுக்கு ஒரு தூக்குச்சட்டியை கொண்டு போய் அங்கே நம்ம கனிகிட்ட கொடுத்துட்டா. இவங்க இங்கே சாப்பிட்டா அங்கே நம்மளுக்கு சிவனேசனை காட்டுறாங்க. அப்படியே பசி உயிர் போகுது. டீச்சர் கொடுத்த ஒரே ஒரு சாக்லேட்டை மட்டும் வாயில் போட்டுட்டு பசியில் அங்கேருந்து நடந்து வராரு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே ஒரு வாழைக்குள்ளுக்குள்ளே போனால் அங்கே கரெக்டாக ஒரு வாழைத்தாரை பார்க்குறாரு. அதில் மேலே இருக்க பழம் பழுத்திருக்கிறத பார்த்துட்டு மல்ல கட்டி அந்த பழத்தை கஷ்டப்பட்டு இழுக்கிறதுக்காக வாழைத்தாரையே இழுத்து அந்த ஒரு பழத்தை எடுத்து வேகமாக பசியில் சாப்பிட்டா அங்கே ஓங்கி முத்துக்களை அட்டி டம்முன்னு வார வச்சு விழுகுது. யாருன்னு பார்த்தா அந்த தோட்டத்தோட காவக்காரன். யார்லேனின்னு அட்டி நான் அடிச்சு எந்த ஊர்லேனி அப்படின்னு கேட்டால் பக்கத்தில் புளியங்குடி அப்படின்னு சொன்னால் சாயங்காலம் வரைக்கும் இந்த வாழைத்தாரை தூக்கிட்டே நிற்கிறேன், பசிச்சா வாழைத்தாரை சாப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாழைத்தாரை சுமந்துக்கிட்டே நிற்க சொல்கிறாரு. இங்கே அப்படியே அழுதுகிட்டே சிவனேசன் நின்னா. அதே சமயத்தில் அங்கே அவங்க அக்காவை காட்டுறாங்க. வாழைத்தாரை சுமந்து வரும்போதே வழியில் ஒரு சின்ன பிள்ளைய பார்த்தோன்னே டக்குன்னு கையை மேலே தூக்கி அந்த தார்லேருந்து 2 பழத்தை பிச்சு அந்த பிளேட்டை கொடுத்து சாப்பிட்டுட்டே போன்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போகிறாங்க. அதே சமயம் அதே ஒரு வாழைப்பழத்தை பிச்சு தின்னதுக்காக இங்கே ஒரு வலி தாங்க முடியாமல் அந்த காயை சுமந்துட்டு நிற்கிறாரு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த காயை விட்டுட்டு நம்மளுக்கு அந்த காவக்காரனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து அலறி அடிச்சுட்டு ஓடுறாரு. கஷ்டப்பட்டு அந்த பசி மயக்கத்தோடையே அப்படியே அவங்க வீட்டுக்கு வந்தா கரெக்டாக பின்பக்க வாசலில் மெல்ல கதவை திறந்துட்டு உள்ளே வந்து அம்மா உடம்பு முடியாததோட தூங்கிட்டு இருக்கு. சட்டியிலேருந்து சோத்து எடுத்து வேகமாக தட்டில் போட்டு அப்படியே பசியில் சாப்பிட போனால் கரெக்டாக அவங்க அம்மா இருமல் வந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு தண்ணி குடிக்கலான்னு வந்தால் இவர் சாப்பாடு தட்டில் அள்ளி வச்சுருக்கதை பார்த்துட்டு, என்னடா நீ இங்கே இருக்க, இன்றைக்கி காய் சமைக்க போகலையானா. இல்லை இன்றைக்கி காய் சமைக்க போகலன்னா அப்போ எங்கே தாண்டா போனேன் காலையில் இருந்தேன்னா. இல்லைம்மா, நான் ஸ்கூலில் டான்ஸ் ஆடுறதுக்காக போனேன்னா. டான்ஸ் ஆடுறதுக்காக போனியா, எப்போ போனேன். லாரியில் ஏற்றி விடுறப்பே அக்கா சொல்லிட்டு இறங்கிக்கிட்டேம்மா அப்படின்னு சொன்னோன்னே அங்கே இருக்க முறத்தை எடுத்து அடித்தா. ஏண்டா காய் சமைக்க போசோன்னா ஆட போனேன் நான் சொல்கிற செய்கிறேன்னு அட்டி டம்முன்னு வெளுத்தெடுத்தா. அவர் ஒரு வாய் சோற வாயில் அள்ளி வைக்கலை, அதுக்குள்ளே அங்கேருந்து பதறி அடிச்சுட்டு அடி தாங்க முடியாமல் அப்படியே ஓடுறாரு. பசி வயிற்ற கிள்ளுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஆற்றுக்கு போய் கொஞ்சோண்டு தண்ணி அள்ளி குடிச்சிட்டு பசியில் அப்படியே அங்கேயே மயங்கி விழுந்துடுறாரு. மறுநாள் காலையில் சூரிய வெளிச்சம் வந்து அவர் மூஞ்சில் அடித்ததுக்கப்புறம் தான் அப்படியே மெல்ல மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சவர் அப்படியே தவந்து மெல்ல எந்திரிச்சு ஊருக்குள்ளே வந்தால் ஊரே பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸும் போலீஸுமா நிற்கிது. என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் அப்படியே பத்திரி போய் மெல்ல ஊருக்குள்ளே வந்து பார்க்குறாங்க. வரிசையாக எல்லாரோட டெட் பாடியாக அங்கங்கே வச்சு அழுதுட்டு இருந்தா. உள்ளே வந்தோடனே நம்மளுக்கு புரோக்கரோட டெட் பாடி இருக்குது. அடுத்து அப்படியே உள்ளுக்குள்ளே நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு சேகரோட டெட் பாடி இருக்குது. இவரால் அழுக கூட முடியலை. அப்படியே கண்ணு கலங்கி ஓரத்தில் அவங்க அம்மா கிட்ட சாஞ்சு உட்காந்துட்டு அழுக முடியாமல் கேட்குறாரு, அம்மா அக்கா என்னம்மாச்சு அப்படின்னு கேட்டால், ஐயோ ராசா உங்கள் அக்கா அங்கேயே செத்து போச்சுடா அப்படின்னு சொல்லி அழுதா. இவர் எந்திரிக்க முடியாமல் தவந்து ஓடி நேராக வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு கனியண்ணனோட டெட் பாடியும் பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே கத்தறி அழுதுட்டு நேராக அங்கே வீட்டுக்கு போய் பார்த்தா
அவங்க அக்காவோட டெட் பாடியும் இருக்குது, ஊரே நின்று அழுதுட்டுருக்கு. இங்கே அதே மாதிரி அந்த வியாபாரி பார்த்தீங்கன்னா மாலை எடுத்துகிட்டு அப்படியே அழுதுகிட்டே வராரு. இங்கே ஊர்க்காரங்க, ஏய் நீ வரக்கூடாதுடா, நீ மாலை போடக்கூடாதுடா, போடா, ஏண்டா அநியாயமாக 50 பேரையும் கொன்று புட்டியாடா பாவி அப்படின்னு கத்துறாங்க. ஏய் விடியானா இவன் மாலை போடக்கூடாதியா, லோடுக்கு மேலே ஆளை ஏற்றி விட்டது யாரியா, இவன் தானேயா, வண்டி அனுப்பாமல் லோடு மேலே ஏறுங்கன்னு சொல்லிட்டு மொத்தமாக எங்கள் குடும்பம் எல்லாத்தையும் கொன்று புட்டியாயான்னு சொன்னால் அப்படியே என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அங்கே காய் ஏற்றுறதுக்கு நல்லா இருட்டிருச்சு. காய் ஏற்றி முடிச்சுட்டு எல்லாரும் லோடு மேலே ஏறி உட்காந்து வந்துட்டு இருந்தா நம்மளுக்கு டிரைவர் லைட்டாக கண் அசந்து அப்படியே லாரியை பரப்புக்குள்ளே கவுத்திட்டாரு. கவுந்தா அந்த லாரி அப்படியே நம்மளுக்கு லோடோட சாஞ்சதில் பாதி பேருக்கு மேலே நம்மளுக்கு லாரி கடியில் மாட்டிக்கிட்டாங்க. மீதி கொஞ்சம் பேர் அங்கிட்ட விழுந்துட்டு ஐயோ அம்மானு கத்தறி அழுகிறாங்க. நம்மளுக்கு லாரிக்குள்ளே இருக்கவங்கள காப்பாற்றவும் முடியலையே, நகட்ட முடியலையேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா நம்மளுக்கு கனி பார்க்குறாரு. அங்கே நம்மளுக்கு சிவனேசனோட அக்கா கை மட்டும் தெரியுது, மருதாணி கை. அப்படியே கையை நீட்டி காப்பாற்றுங்கிற மாதிரி கையை ஆட்டினா நம்ம கனி அவங்கள எப்படியாவது காப்பாற்றிடலன்னு மறுபடியும் போய் லாரியை தள்ளி தள்ளி அழுதுகிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு இருந்தா பாதி சாஞ்சிருந்த லாரி அப்படியே முழுசாக கவுந்துருச்சு. அதில் நம்ம கனியும் அடியில் மாட்டி இறந்துட்டாரு. நம்ம சிவனேசனால் அழுக கூட முடியாமல் அப்படியே மெல்ல வீட்டுக்குள்ளே போய் வயிற்ற பிடிச்சிட்டு கண்ணு கலங்கிக்கிட்டே தட்டில் சோத்தை எடுத்து வச்சு அப்படியே ஒரு வாய் சோறு அள்ளி வைக்கிறாரு. அவங்க அம்மா அழுதுகிட்டே அங்கே உள்ளே வராங்க. கூட இருந்தவர் கேட்குறாரு, அக்கா சிவனேசன் எங்கக்கா அப்படின்னு கேட்டால், ஐயா என் பிள்ளைய எங்கன்னு தெரியலையேன்னு அழுதுகிட்டே உள்ளே வந்து கதவை திறந்தா நம்மளுக்கு சிவனேச தட்டில் சோறை வச்சுருக்காரு. அதை பார்த்துட்டு ஐயா ராசா சிவனேசான்னு கத்தறி அழுகிறாங்க. இவர் பயந்து போய் மறுபடியும் சோத்து தட்டை போட்டுட்டே அம்மா அடிக்கதா வருதோடு வெளியே அலறி ஓடுறாரு. ஐயா என் பிள்ளைய புடியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. கூட வந்தவரோட டே சிவனேசான்னு நில்றா, அத்தாவோ அழுதே சித்திரம் போலடா, நில்றான்னு கெஞ்சுறாரு. நம்ம சிவனேசன் கேட்காம அப்படியே பயந்து போய் அங்கேருந்து ஓடுறாங்க. இங்கே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, ஐயா சாமி உன்னைய ஒரு வாய் சோறு திங்க விடாமல் நான் விரட்டிட்டேனேயா, உன்னையும் காய் சமக்க சொல்லி உன்னையும் கொல்ல பார்த்தேனேயா ஆத்தா அப்படின்னு அப்படியே அந்த சாப்பாடு தட்டு எடுத்து மூஞ்சில் அடிச்சுட்டு அழுகிறாங்க. இங்கே நம்ம சிவனேசன் ஓட முடியாமல் தவறி அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பரப்புலையே விழுந்து கிடக்கிறாரு. அப்படியே நம்மளுக்கு இந்த சம்பவம் உண்மையாக நடந்தது நியூஸ் பேப்பரில் வந்ததை காட்டினா லாரி கவிழ்ந்து 20 பேர் பரிதாப பலி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கதோட நம்மளுக்கு இந்த படத்தை முடிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.